சமூக சேவை செய்பவர்கள் இல்லையா என்கின்ற கேள்விக்கு பதில் கொடுத்துருமா? Seed Association for Education and Empowerment Chennai வழங்கும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவார்டு for Excellence in Education 2025. முனைவர் சுமையா, முதல்வர் தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி கீழக்கரை. அறிவு சார்ந்த இஸ்லாமியர்களின் முன்னேற்றத்தில் பெண்கல்வி இன்றியமையாததை உணர்ந்து மர்ஹூம் BS அப்துல் ரஹ்மான் அவர்களின் தொலைநோக்கு பார்வையில் உருவான கல்லூரி தான் கீழக்கரை தாசிம் பிவி அப்துல் காதர் மகளிர் கல்லூரி. பெண் கல்வி குறித்த மர்ஹூம் BS அப்துல் ரஹ்மான் அவர்களின் கனவுகளுக்கு செயல்படுவோம் கொடுத்தவர் முனைவர் சுமையா அவர்கள். 1988 முதல் 1993 ஆண்டு வரை கல்லூரியில் பேராசிரியர் பணி, 1993 முதல் 1994 ஆண்டு கல்லூரியின் துணை முதல்வராக பொறுப்பேற்றவர். 1994 ஆண்டு தனது 27 வயதில் கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்று இன்று வரை சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே கல்லூரியில் தொடர்ந்து முதல்வராக பணியாற்றி பெண்களாலும் சாதிக்க முடியும் என்பதை தனது வாழ்க்கையால் நிரூபித்துக் கொண்டிருப்பவர். ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட பெண் கல்வியாளர்களை உருவாக்கி வருகிறார். முஸ்லிம் சமூக பெண் கல்வி மேம்பாட்டில் அதுவும் ஒரு பெண் தொடர்ந்து நீடித்து நிலைத்திருப்பது ஒரு அசாதாரணமான நிகழ்வு. துரோகம், அவதூறு, அவநம்பிக்கை, போட்டி, பொறாமை போன்ற சூழலில் மனம் தடுமாறும் போதும் பாதை தடுமாறும் போதும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்று கேட்டபோது, இன்னும் நன்றாக தொடர்ந்து செய்யுங்கள், அல்லாஹ் உன்னோடுதான் இருக்கிறான் என்ற தன் கணவரின் வலிமை மிகுந்த வார்த்தைகள் தான் இன்றும் என்னை பயணிக்க வைக்கின்றன என்ற பதில் கிடைத்தது. கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு மற்றும் சுய முன்னேற்றம் குறித்து உதவி தேடி வரும் மாணவிகளுக்கு கலங்கரை விளக்கமாய் செயல்பட்டு வருபவர். அரசு சார்பில் நடைபெறும் கல்லூரி முதல்வர்கள் கூட்டத்தில் இவர்களை போல் இதர கல்லூரிகளும் உருவாக வேண்டும் என்று அரசு அதிகாரிகள் இவர்களை சுட்டிக்காட்டிய நிகழ்வுகளும் இவரின் நிர்வாக திறனுக்காக எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கல்வி வழங்குவதன் மூலம் சுமார் 20,000 விளிம்புநிலை குடும்பங்களின் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு காரணமாக இருந்து வருகிறார். தாய் தேசம் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், குவைத், மியான்மர், தாய்லாந்து, சவுதி அரேபியா, USA, UAE போன்ற நாடுகளுக்கும் சென்று பெண் கல்வி மேம்பாட்டிற்கான முத்திரையை பதித்திருக்கிறார். 2012 ஆண்டு தமிழக அரசால் வழங்கப்பட்ட தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் பெஸ்ட் உமன் சோசியல் ஒர்க்கர் விருது உட்பட 27 விருதுகளை பெற்றுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தின் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் மாவட்ட ஆலோசனை குழு உறுப்பினர், தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் ஆட்சேர்ப்பு வாரியத்தின் உறுப்பினர், மகாத்மா காந்தி நேஷனல் கவுன்சில் ஆஃப் ரூரல் எஜுகேஷன் துறையின் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் போன்ற தமிழக மற்றும் இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட ஆணையத்தின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து மாணவர்களின் நலனுக்காக சேவையாற்றி வருகிறார். பெண் கல்வி வளர்ச்சிக்காக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வாழுகின்ற முனைவர் சுமையா அவர்கள் 1992 ஆண்டு இஸ்லாத்தை தன் வாழ்வியல் முறையாக ஏற்றுக்கொண்டவர்கள். சவாலான சூழலில் இவர்களின் கரம் பிடித்து ராமநாதபுரம் இஸ்லாமிய பெண்களின் கல்வி வளர்ச்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலான சேவை செய்ய உறுதுணையாக இருந்த தனது கணவர் ஜனாப் ஷேக் தாவூத் அவர்களின் திடமான ஆதரவை நெகிழ்வுடன் பதிய வைக்கிறார். கல்வியில் பின்தங்கிய ஒரு சமூகத்தில், அதிலும் பெண் கல்வி குறித்த விழிப்புணர்வு தேவைப்பட்ட காலத்தில் 37 ஆண்டுகளுக்கு மேலாக அறிவு சார்ந்த சமூகத்தை கட்டமைக்க ஆசிரியராக, கல்வியாளராக, கல்லூரி முதல்வராக, சமூக செயல்பாட்டாளராக இப்படி பல தளங்களில் தொடர்ந்து சேவையாற்றிக் கொண்டிருக்கும் முனைவர் சுமையா அவர்களுக்கு சுமையா மேடம் அவர்களையும் அவருடைய இல்லத்தரசர் ஷேக் தாவூத் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பை அழைக்கின்றோம்.
தாவூத் சார் அவர்களை வாழ்த்தி நன்றி சொல்லிவிட்டு தான் நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். அவர் ஷேக் தாவூத் சாருக்கு நன்றி சொல்லி வைத்த வகையிலே சுமையா மேடம் அவர்கள் ஷேக் தாவூத் சார் அவர்களுக்கு பின்னாடி போர்த்துக்கு வருவார்கள். ஷேக் தாவூத் சாருக்கான பாராட்டு பத்திரத்தை எங்கள் அமைப்பினுடைய இணை செயலாளர் கவிஞர் ஷானவாஸ் அவர்கள் வாங்குவார். மேடம் சொல்லுங்க சார். ராமநாதபுரத்தில் அதுவும் ஒரு பெண்கள் கல்லூரியில் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி, இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக கல்வி கற்பதற்கு வர வேண்டிய காலகட்டத்திலேருந்து நீங்கள் அந்த ப்ரொஃபஸர் இதாக வரீங்க. ஒரு 37 வருஷம் ஒரு பெண்கள் கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறீங்க. இஸ்லாமிய சமூகத்து பெண்கள் இடத்துல வேலை பார்க்குறீங்க. அந்த 37 வருஷத்தில் நம்ம அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா? இன்னைக்கு எந்த மாதிரியான சவால்களை நாம் சந்திக்கிறோம் பெண் கல்வி விஷயத்தில்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனுக்கே அனைத்து புகழும். 1988 இருந்து இனி வரை பார்த்தா இந்த பரிமாண வளர்ச்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு 5 வருடங்களில் நாம் நம்மையே பார்க்கும்போது என்னை பற்றி இல்லை, இந்த சமுதாயத்தை பற்றி கவலையோடு சொல்கிறேன். பெண்கள் இன்னும் பல மன மாற்றங்களை அவர்கள் அடைய வேண்டும் என்றால் பயனுள்ள கல்வியை கற்க முன்வர வேண்டும். ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி இன்டர்வென்ஷனுங்கிற அந்த காம்படிஷன் நிறைய வந்தாலும் அதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும். ஏன்னா இன்றைக்கி பெண்களுக்கு தேவையானது சரியான ஒரு வழிகாட்டுதல், கைடன்ஸ், கவுன்சிலிங். அவங்க எப்படி எந்த பாதையில் போனால் அவங்க வாழ்க்கை மிக உயரிய உன்னத வாழ்க்கையாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதிகமாக பெண்களுடைய பங்கு தேவை என்பதை இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஹோலி குரானும் ரசுல்லாவோட சுன்னத்துக்களையும் நாம் பேணுவோம் என்றால் நிச்சயமாக நமக்கு உயர்வும் வெற்றியும் என்றும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் அவ்வளோ ஒரு ப்ரெஸ்ஸிங் டைமாக இருக்கிறதுனால நம்ம கேட்குறதுக்கு யாருமே இன்றைக்கி ரெடியாக இல்லை. இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டியது கடமை. அந்த கடமையை நம்ம செஞ்சுக்கொண்டு இருப்போம் என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன். தேங்க்யூ சார். கர்நாடக மாநிலம் சார்ந்த ராஜ்புட் குடும்பத்திலே காயத்ரி தேவியாக பிறந்த சுமையாவாக மாறி இந்த சமூகத்தினுடைய பெண் கல்விக்காக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தினை ஏற்படுத்திய அவர்களை நம்முடைய கரகோஷத்தோடு வாழ்த்துவோம். நம்ம சார்பாக எங்களுடைய பேட்டன் மெம்பர் சமிகா மேடம் அவருக்கான பொன்னாடி போர்த்த இங்கே அம்மாப்பட்டினத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய அன்னைய கதிஜா அள்ளி அறக்கட்டளையினுடைய தாளாளர் நஜ்மா மேடம் அவர்கள் மேடைக்கு அவருக்கான பாராட்டு பத்திரத்தை வழங்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய சுல்தான் அஹமது இஸ்மாயில் சார் அவர்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய விருதுகள். Thank you very much. எவ்வளவு பிஸியான ஒரு வாழ்க்கை ஷெட்யூல் மத்தியில்